டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை குடும்பத்தினர் பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டு அறிவுரை வழங்கினார். நோய் இல்லாத உடலே மிக முக்கியம் என்றும் காலை உணவை யாரும் தவிர்க்க வேண்டாம் என்றும் மாணவர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். மதிப்பெண்களை பற்றி கவலைப்படாமல் சவால்களை உருவாக்கி படிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ஆளுநர்களுக்கு தனியாக விருப்ப உரிமை எதுவும் கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆளுநரிடம் சில விளக்கங்களை கேட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை எந்த காரணமும் கூறாமல் ஆளுநர் திருப்பி அனுப்புவது ஏன் என உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி எழுப்பியது. ஆளுநருக்கான அதிகாரம் குறித்து அம்பேத்கர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக இபிஎஸ்க்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பான விழா அழைப்பிதழ் மற்றும் போஸ்டர்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை என தெரிவித்து அந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இதேபோல் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் கட்சியினர் தனக்கு மதிப்பளிப்பதில்லை எனவும் வேதனை தெரிவித்திருந்தார். இது குறித்து பதில் அளித்துள்ள ஜெயக்குமார், கோகுல இந்திராவுக்கு ஏதேனும் மனக்குறை இருந்தால் அதை பொதுச் செயலாளரிடம் தெரிவித்திருக்க வேண்டும் என கூறினார். 69% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் தமிழகம் முழுவதும் கலவர பூமியாக மாறும் என அன்புமணி எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அன்புமணி 69% இடஒதுக்கீடு நியாயப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பினால் முதலமைச்சரிடம் அதற்கு பதில் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியார் குறித்து இழிவாக பேசிய புகாரில் சீமானுக்கு வடலூர் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தந்தை பெரியார் திராவிட கழகம், விசிக உள்ளிட்ட கட்சியினர் 60 காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் வடலூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் சீமான் வரும் 14ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள சீமானின் இல்லத்திற்கு நேரில் சென்று சம்மன் அளிக்கப்பட்டது. பெரியாரையும் பிடிக்கும் கடவுளையும் பிடிக்கும் என ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அப்பாவு அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கு பெரியாரையும் பிடிக்கும், அதே வேளையில் கடவுள் பக்தியும் உண்டு என சந்திரகுமார் தெரிவித்தார். ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவினர், விவசாயிகள் என பலதரப்பட்ட மக்களும் திமுகவிற்கு வாக்களித்து உள்ளதாக அமைச்சர் ரகுபதி கூறினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள இபிஎஸ் இதுவரை 11 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் அதிமுக தற்போது இபிஎஸ் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் கூறினார். இதனால் இபிஎஸ் அச்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்தார். 10 கட்சிகளின் கூட்டணியில் பெற்ற வாக்குகளை திமுக பெற்ற வாக்குகளாக கூறுபவர்கள் தனியாக நின்று நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை ஏன் பிஜேபி வாங்கிய வாக்குகள் என சொல்ல வேண்டும்? சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட சிந்தனையாளர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என குற்றம் சாட்டியுள்ள சீமான், தனக்கு சொந்த நாட்டிலேயே 1000 பெரியார்கள் உள்ளதால் எதற்கு வெளியே இருந்து வந்த பெரியாரை நான் ஏற்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் முதலில் கைது செய்யப்படும் நபர் அமைச்சர் காந்திதான் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார். பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஆண்டுதோறும் காந்தி முறைகேடு செய்வதாகவும் முதலமைச்சர் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் பட்டியலில் காந்தி முதல் இடத்தில் உள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.
அட்லி இயக்கும் படத்தில் சாய் அபயங்கர் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆல்பங்களில் புகழ்பெற்ற சாய் அபயங்கர் ஆர்ஜே பாலாஜி சூர்யா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகிறார். இன்னும் முதல் படமே வெளிவராத நிலையில் அட்லி இயக்க உள்ள புதிய படத்தில் சாய் அபயங்கர் இணைந்துள்ளார் என கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. நடிகர் அல்லு அர்ஜுன் அட்லி கூட்டணியில் 400 கோடி ரூபாய் செலவில் தயாராகும் படத்தில்தான் சாய் அபயங்கர் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் அதிக பின்தொடர்பாளர்களில் உள்ள பட்டியலில் நட்சத்திர கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். அவரை 64.6 கோடி பயனாளர்கள் பின்தொடர்கின்றனர். அவருக்கு அடுத்தபடியாக லியோனல் மெஸ்ஸி உள்ளார். அவர் 50.5 கோடி பார்வையாளர்களை பெற்றுள்ளார். இந்தியாவின் விராட் கோலிக்கு 27 கோடி பார்வையாளர்கள் உள்ளனர். இந்திய பிரபலங்களில் இவர்தான் முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.